தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்கள், நான் பேர சொல்ல விரும்பல சாமி, நான் பல கோவில்கள்னு சொல்லி முடிச்சிடறேன். பல கோவில்கள் ஒரு காலகட்டத்தில் புத்த கோவிலா இருந்தது, அந்த கோவிலா இருந்தது, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. தோல் திருமாவளவன் ஒருத்தர் சொன்னார், அப்பொழுது என்ற இன்னைக்கு வந்துட்டு புத்த விகார்களை உடைத்து விட்டு கோவில்களை கட்டியிருக்கார்களே, அந்த கோவில்களை எல்லாம் உடைத்து விட்டு புத்த விகார் கட்டலாமான்னு கேள்வி கேட்டாரு. உடனே ஐயோ கோவிலை இடிக்க சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு குரூப் பொங்கிட்டு வந்துச்சு. அவர் கேட்ட கேள்வி நியாயமானது தானே? அப்படித்தானே இருக்கு. இப்ப நானே வந்துட்டு ஒரு வழக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நீதிபதி விசாரிக்கிறாருங்கிற பட்சத்துல நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு தீர்ப்பு கொடுப்பாங்களா? முடியாதுல்ல. ஏன் அவர் அப்படி தீர்ப்பு கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியும். எல்லாம் இங்க அரசியல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சார், நல்ல விஷயங்கள் எதை வேணாலும் சொல்லலாம், ஏத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக திணிக்கப்பட்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சகிப்புத்தன்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் உண்மையிலே. எனக்கு இதை வச்சு நல்லா புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அடப்பாவிகளா, இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களா? அப்ப நாங்க தான் அதற்கு காரணமா? நீங்க அரசியல் பண்ணி ஆட்சி அமைச்சு வாழ்றதுக்கு நாங்களே ஒரு காரணம் ஆயிட்டோமே, நம்ம எதற்கு இனிமே அதற்கு வழி போகணும், கூட்டுட்டு நகருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால தான் நல்ல துல்லியமான ஜட்மெண்ட் இல்லைங்கிற பட்சத்திலும் மேல்முறையீட்டுக்கு யாருமே முன் போகல. யாருமே மேல்முறையீட்டுக்கு போகல. மறுபடியும் வந்துட்டு அதை கோவிலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். சிறப்பாக